மகா சந்நிதானம் அவர்களோடு பயணிக்கின்ற இந்த காலகட்டத்தில் நான் 88 துறவு ஏற்றதிலிருந்து 99 வரை காசி மடத்தில் கார்பாராகவும், கல்லூரி செயலராகவும், அதன்பின் விரிவுரையாளராகவும் இருந்தேன். நான் பிஹெச்டி செய்ய வேண்டும் என்று காசிவாசி அவர்கள் சொன்னபோது, மகா சந்நிதானம் அவர்கள் எனக்கு ஞானதீட்சை அவர்களுடைய அறுவை சிகிச்சையை முன்னிட்டு நமக்காக பூஜை கொடுப்பதற்காக ஞானதீட்சை செய்து வைத்தார்கள். அப்போது அவர்கள் மேல் படிக்கலாம், ஆனால் தீட்சை ஆனதுனால இதற்கு மேல் ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணவங்க இருந்தாங்கன்னா சௌகரியமாக இருக்கும். நம்ம மற்ற மத பிரசங்கிகள் மாதிரி நம்ம போய் வகுப்பில் உட்காந்து பாடம் நடத்துறதுன்னா அதுக்கு தீட்சை கிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சன்னியானத்தில் முதல்ல மறுத்துட்டாங்க. இருந்தாலும் அவர் காசிவாசி, யாராவது ஒருத்தவங்க நம்ம மடங்கள்லேருந்து இப்படி குன்றக்குடி மகா சன்னிதானம் அவர்களும் தம்பிரான்கள் எல்லாம் படித்து பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நீண்ட நெடிய அவர்களுடைய விருப்பமாகவும் அது அமைந்திருந்தது. அப்படி தேடி பார்க்கின்ற போது சிதம்பரத்தில் ஆனந்த நடராஜ தீட்சிதர் அவர்கள் ஓய்வு பெறுகின்ற ஆண்டாக அது அமைந்தது. அவர் அதிலே 7 பேர் பதிவு செய்திருந்தார்கள் அவர்களிடம். நான் 8வது ஆளாக பதிவு செய்து நான் அங்கே குமரகுருபரர் செந்தமிழ் திறன் என்று ஒரு குமரகுருபரை பற்றிய முனைவர் பட்ட ஆய்வு பெற்று, அது வைத்தீஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் தன்று தான் அதுக்கு அந்த ஆய்வு அறிக்கையை நான் தீசிஸ் அதை சப்மிட் பண்ணேன். அப்போ காலையில் இங்கே போய் பூஜையை வச்சுட்டு கும்பாபிஷேகம் காலங்களை தொடங்கி வைத்துட்டு நேராக யூனிவர்சிட்டிக்கு போய் அதன் பிறகு அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே வந்தேன். அதன் பிறகு ஒரு 6 மாதத்தில் அதுக்கு வைவா நடந்தது. வைவா மிக சிறந்த முறையில் மூடிவிட்டு அது நூலாக போட வேண்டும் என்று பலருடைய கோரிக்கையும் இருந்தது. அது அந்த 90 மகா சந்நிதானம் அவர்களுடைய யாத்திரை சீர்காழி தல யாத்திரையை முன்னிட்டு யாத்திரையில் பூசையும் எடுத்து வர வேண்டும், காசிவாசியினுடைய மணிவிழா நிகழ்வுகளுக்குரிய காரியங்களையும் பார்க்க வேண்டும், அங்கே கல்லூரிக்கும் செல்ல வேண்டும். இந்த படிப்பு அது அப்பப்போ தட்டச்சு செய்து அதை பிழை திருத்தி இரவு பகலாக அந்த வேலையையும் ஒரே நேரத்தில் எல்லா வகையிலையும் அந்த பணியை செய்தோம். ஆனால் அந்த பிஹெச்டி முனைவர் பட்டம் கிடைத்தவுடனே அதை நேரில் போய் வாங்கலாம் என்று, ஏன்னா அது கொடுப்பதற்கு ரெகுலர் ஸ்டூடெண்ட்டு இருக்கணும். அப்படின்னா தினசரி வருகை பதிவேடுக்கு போனால் இங்கே நிர்வாகம் பார்க்கறது யார் என்று அது ஒரு சிந்தனை இருந்தது. அதனால் அப்புறமா அங்கே சிண்டிகேட்டில் பேசி 6 திருமுருகன் இவங்கெல்லாம் 6 அழகப்பன் அவர்கள் உள்ளிட்ட பலரும் தீட்சிதர்கள் எல்லாரும் சேர்ந்து சிண்டிகேட்டில் அப்போ ஒரு தனி தீர்மானமே கொண்டு சமய தலைவராக இருப்பதாலையும் திருப்பரங்க காசி மடத்தினுடைய அறக்கட்டளை இங்கே அதிகமாக செட்டியார் இந்த பல்கலைக்கழகத்தில் இருப்பதனாலையும் இவர்களை ரெகுலர் ஸ்டூடெண்டாக வைத்து கொண்டு மாதம் ஒரு முறை கையெழுத்து போட்டு அதை ஏற்றுக்கொள்வது என்று அப்போது கவர்னர் பாத்திமா பிவி அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அதை தனி கவனம் செலுத்தி இதற்காக நமக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்தார்கள்.